ரொம்ப அருமையாக பேசுகிறார் தமிழில். இப்போ கேட்டப்லர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ல ஒரு பிளான் இருக்கு. நான் பேசுறது கேட்குதா? அது வந்து இன்ஜின் அண்ட் ஜென்செட் பண்ணுறோம். இதில் எங்களோட சிஎஸ்ஆர் சொன்ன மாதிரி நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். ஓசூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாலும் சில பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் சில ஸ்கூலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நீடு அதை அறிந்து இந்த ஸ்கூலுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வேணும். அதில் வந்து கவர்மெண்ட் வந்து சில எல்லா ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் அரசாங்கத்தால் சப்போர்ட் பண்ண முடியாதனால அந்த மாதிரி ஸ்கூலில் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ இன்னைக்கு இது வந்து 2வது சிறப்பு விழா. 1வது வந்து இங்கே ஃபஸ்ட்டு பூனப்பள்ளி பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் நடந்து வச்சோம். அது கிரவுண்ட் ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸு. இங்கே வந்து இப்போ தான் போன வருஷம் தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு மாதிரி மழை டயத்தில் தான் வந்தோம். நாங்கள் வந்து நம்ம அன்றைக்கி தான் வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டோம். வித்தின் 1 year we are able to have this. இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இந்த ஆசிரியர்கள் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வெறும் பில்டிங் மட்டும் நாங்கள் தசை வைக்கலாம். இந்த ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய அரிய வாய்ப்பு வந்து கற்றுக்கிட்டோம். அதில் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் உங்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் தான் அந்த நாலேஜை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து போறீங்க. இது ரெகுலர் கிளாஸ் மட்டும் இல்லாமல் டிஜிட்டலாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா உலகமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டிஜிட்டலி நிறைய கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா டிஜிட்டல் இப்போ வந்து நிறைய அப்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கிளாஸ் பில்டிங் மட்டும் தான் இருந்தது. ஒரு 3-4 கிளாஸ் ரூம் பசங்க வந்து அவுட் சைடு தான் அவங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸஸே நடக்கும். அதுவும் நம்மளோட ஒசூர் கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் தரையில் உட்காரதும் கஷ்டம். எப்போ மழை வருது, அதுவும் இந்த சீசன் வந்து ஆடி மாதம் வரும்போது பயங்கரமாக காற்று வீசும். அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வராண்டால தான் உட்காந்து படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே நம்ம வந்து கண்டினியூஸ் அப்ரோச்னால இப்போ நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிற அந்த ஸ்கீமுக்கு கீழே நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழக அரசு ஒரு முயற்சியால் அவங்க கேட்டபில்லர் கம்பெனியை அப்ரோச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகை 1.25 கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 1.25 கோடி தொகையில் 7 கிளாஸ் ரூம்ஸ் கட்டுறதுக்கான அலாட்மெண்ட் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சிறப்பான ஏற்பாடு பண்ணி கொடுத்த எங்களுடைய தமிழக அரசுக்கும் எங்கள் கேட்டபில்லர் கம்பெனிக்கும் என்னுடைய பகுதியின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் பெரிய பெரிய முக்கியமாக குழந்தைகள் சார்பாக உங்களுக்கு பெரிய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இவ்வளோ பெரிய தொகையை வந்து ஒரு பள்ளிக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது. அதுவும் நம்மளுடைய கேட்டபில்லர் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ஸ்கூலுக்காகனாக்கா கண்ணை மூடி செலவு பண்ண தயாராக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட்டும் வந்து சரியாக ப்ராப்பராக யூஸ் பண்ணி குழந்தைங்களோட கல்விக்காக செலவிடுறாங்க. நம்ம தமிழக அரசும் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அதாவது நம்ம ஒரு நாட்டோட எதிர்காலமே வந்து அந்த நாடு வல்லரசு ஆகணும்னாக்காக குழந்தைகள் வந்து சிறந்த மாணவர்களாகவும் சிறந்த குடிமகனாகவும் கல்வியில் சிறந்தவங்களாக இருந்தால் தான் அந்த நாடு வல்லரசு ஆகுன்றதால நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகப்படியான தொகையை வந்து எஜுகேஷனுக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க. எந்தெந்த விதத்துலலாம் தொகைகளை அவங்க திரட்ட முடியுமோ திரட்டி எஜுகேஷனுக்காக அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் இந்த பள்ளிக்கான இந்த கேட்டபில்லர் நிறுவனம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு இவ்வளோ பெரிய வகுப்பறைகளை கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டபில்லர் எஸ்ஏ ரமேஷ் அவர்களுக்கும் கேட்டபில்லர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் அவர்களுக்கும் ஹெச்எம் அவர்களுக்கும் டீச்சர் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னோட காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கூல் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கூல் எப்படி இருந்துச்சு முன்னாடி அப்படின்னு சொன்னால் அந்திவாடி ஸ்கூலில் நான் கவுன்சிலராக இருக்கும்போது ஒரே ஒரு 2 கிளாஸ் இருந்துச்சு. அந்த 2 கிளாஸ் வச்சு 5th ஸ்டாண்டர்ட் மட்டும் இருந்துச்சு. அந்த 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்கிரேட் பண்ணி அப்போது நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது தான் நாங்கள் அப்கிரேட் பண்ணோம். அப்போது ஹைஸ்கூலாக நாங்கள் அப்கிரேட் பண்ணோம். அங்கேயும் ஒரு பில்டிங் கட்டணும், இங்கேயும் ஒரு பில்டிங் கட்டணும். 1.5 crores வந்து 1,60,00,000 ரூபாய் வந்து செலக்ஷன் ஆச்சு. அப்போது பண்ணும்போது இந்த பில்டிங் விட்டுருவாச்சு. ஆனால் இந்த பில்டிங் எங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் டிவிஎஸ் நகர் பக்கத்தில் வந்து ஒரு இந்த லேண்ட் இருக்குது, கவர்மெண்ட் லேண்டு. அங்கே தான் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஏன்னா மேடம் கூட நம்ம செக்ரட்டரியேட்டுக்கு வந்திருந்தார், அவர் சுஷா மேடம் கூட போகும்போது நாங்கள் பேசி அன்றைக்கி எம்எல்ஏ வந்து வெங்கட்சாமி எம்எல்ஏ இருந்தார். பேசி எல்லாமே முடிச்சாச்சு. 1,65 லட்சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டபில்லரில் 1,20 லட்சம் கொடுத்துருக்காரு.
ஆனால் அது ரியலி அவருக்கு நாங்கள் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறது கூட எங்களுக்கு இல்லை, அந்த அளவுக்கு அவருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஓப்பனிங் வரும்போது கூட இந்த ஃபவுண்டேஷன் டே வரும்போது கூட நம்ம எம்எல்ஏவும் மேயர் 2 பேரும் வந்திருந்தாரு. இன்னொரு ஒருத்தர் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அட்லீஸ்ட் எங்கள் மேயர் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய சர்வீஸ் மைண்டு, அதனால அவர் கூட நான் வந்து நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை யாரும் சொல்லலை அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரும் நீங்கள் கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த நேரத்தில் நான் இது சொல்கிறேன். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியோட நல்ல குவாலிட்டி பில்டிங்கோடு நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். அதே மாதிரி நான் டேக்ஸ் கமிட்டி சேர்மன் இருக்கிறதுனால 1800 கோடி வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு மட்டும் நம்ம ஒசூரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஒசூரில் 1800 கோடி எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், ஒசூர் கொடுத்துருக்கிறது 750 to 800 crores தான் ஒசூர் சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் மிச்சம் பேலன்ஸ் எடுத்துகிட்டு போய் வெளியில் நான் வந்து மீட்டிங்கில் கூட இதை பற்றி கமிஷனர் கிட்ட டைரெக்டாக பேசுகிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒசூர் செய்ய வேண்டியது, ஒசூர் டெவலப் ஆகணும், இருந்தாலும் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் நான் வந்து கோயில் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்து தப்பு. ஓசூருக்கு நீங்கள் என்ன வேணாலும், ஏன்னா ஓசூரில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஓசூருக்கு தான் நீங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்து எந்த இடத்துல வெளியில் நாங்கள் அனுப்புறது இல்லை, கண்டிப்பாக வந்து ஓசூருக்கு டெவலப் பண்ணி தராங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கலைஞர் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஷிப் காட்டி இன்னைக்கெல்லாம் நாங்கள்லாம் ஓசூர், நான் வந்து ஒரு பட்டிக்காடு ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் நின்று நாங்கள் தான் இங்கே இருக்க எப்படின்னா, இன்றைக்கி கலைஞர் வந்து ஃபர்ஸ்ட் ஷிப் காட்டு, செகண்ட் ஷிப் காட்டு, தேர்ட் ஷிப் காட்டு இந்த மாதிரி வந்ததுனால தான் இது டெவலப் ஆச்சு இந்த ஒசூர். ஆனால் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஒசூர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், இல்லை டெல்லி கோட்டாவோ இல்லைன்னா கிருஷ்ணகிரியோ இந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியல, ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்கூலு தான் நீங்கள் போய் பார்க்கணும். நீங்கள் வெளியில் வந்து ட்ரைனேஜ் போடுறீங்களா, ரோட் போடுறீங்களா, பெயிண்டிங் இல்லை, எனக்கு என் ஸ்கூல் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மீட்டிங்கில் சொல்லும் போது, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே ஸ்கூலுக்கு தான் மெயினாக வந்து நாங்கள் எல்லாமே என்ன இருக்கும் என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஃபஸ்ட்டு அவருக்கு தான் நாங்கள் இன்டிமேஷனை கொடுக்குறோம். அதனால் ஸ்கூலு இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்கூல் வந்து நான் வந்த உடனே, ஏன்னா 4 டைம் நான் வந்திருக்கேன், மேலே வந்து மோல்டிங் போட சொல்கிறோம் பார்த்தேன், நல்ல குவாலிட்டியோடு பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதே ஸ்கூலு நான் இன்னொரு எச்எம்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ 5th அப்கிரேட் பண்ணோம், 8th வரலும் பண்ணோம், 8th 10th அப்கிரேட் பண்ணோம், 10th +2 நீங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த +2க்கு என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கோ கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பே பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் 2 நாங்கள் தான் பண்ணோம், அப்கிரேட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து, ஏன்னா இவர் கேபிட்டலாக இந்த பில்டிங் கட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காலேஜ் மாதிரி இருக்குது சார். எனக்கு தெரிஞ்சு மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ஒசூரில் எனக்கு தெரிஞ்சு மட்டும் இந்த மாதிரி பில்டிங்கு நான் பார்த்ததில்லை. தயவுசெய்து நீங்கள் இன்னும் வந்து எனக்கு நிறைய பண்ணி கொடுக்கணும். நீங்கள் அதே மாதிரி +2 அப்கிரேடுக்கு நீங்கள் எழுதி கொடுங்க சார். கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். இந்த அந்திவாடியை வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகணும், கண்டிப்பாக உங்கள் கையில் தான் முடியுது. இந்த நேரத்தில் நான் டீச்சர்ஸ்க்கு நான் நன்றி சொல்கிறேன் சார். ஏன்னா 98% லாஸ்ட் 4-5 இயர்ஸ் பேக் 100% இந்த இடத்துல ரிசல்ட். ஏன்னா டீச்சர்ஸு அவ்வளோ டீச்சர்ஸு ஒரு குவாலிஃபைட் டீச்சர்ஸ். ஏன்னா இந்த டீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலில் சரஸ்வதி அப்படின்னு இருக்காரு பாருங்க, அந்த மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இந்த கோயிலுக்கு ஸ்கூலுக்கு நாங்கள் வரோம். அதனால் நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்கள் பசங்களுக்கு நல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். நீங்கள் வெளியில் போனால் கூட உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் பசங்களுக்கு நல்லா ஒரு எஜுகேட் பண்ணணும். நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் வந்து 498 மார்க்கு, 95 மார்க்கு, அட்லீஸ்ட் 100% மார்க் இருக்குது எல்லா சப்ஜெக்டில். அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட்டு இந்த, ஏன்னா கேட்டபிள்ளார் இவ்வளோ பெரிய கம்பெனி கொடுத்துருக்காரு, அவங்க நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த பசங்களுக்கு நீங்கள் 100% மார்க் வாங்கி கொடுத்து அவருக்கு நம்ம போய் நன்றி சொல்லலாம். இந்த காலேஜ் இந்த கிளாஸில் படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாலே 100% மார்க் இது எல்லா சப்ஜெக்டில் ஒரு 10 பேராவது நீங்கள் 100% மார்க் வாங்க கொடுக்குற மாதிரி பண்ணுங்க. ஆனால் அவருக்கு அப்போ நாம நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவர் அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.